ஜெனி என்னாலதான் அந்த விபத்தே நடந்துச்சு. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க ஜெனியோட ஒரு காலை வெட்டி எடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் ஒன்னும் அவ்வளவு கல் நெஞ்சக்காரி இல்ல மாமா. எனக்கும் மனசு இருக்கு. எனக்கு ஈஸியா மாப்பிள்ளை கிடைச்சிரும். ஆனா உங்களை விட்டா வேற யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க மாமா, நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஜெனியோட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற பூஜா. இனி என் வாழ்க்கையில கல்யாணன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. கன்னியாஸ்திரியா மாறி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன்னு சொல்லிட்டா பூஜா. அவ்வளவுதானே, நான் சொல்ற மாதிரி செய். ஜெனி ஒன்ன நிச்சயமா ஏத்துக்குவா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட ஒரு காலை ரிமூவ் பண்ணணும் டாக்டர். என்ன அறிவட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல டாக்டர், வர ஃப்ரைடே அன்னைக்கு வந்து